எதிர்பார்ப்பு இருக்குது, நிறைய எதிர்பார்ப்பு இருக்குது. அன்பர்கள்கிட்டையும் சரி, அறிவித்திருக்கோயிலையும் சரி. இப்போ வந்து மற்றவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்குறாங்க, எனக்கு சரியாக கொடுக்கல. மற்றவங்கள மதிக்கிறாங்க, எனக்கு சரியாக மதிக்கல. இப்போ நான் பேசின உடனே என்னை நல்லா புகழ்ந்தாங்க, என்னை நல்லா புகழல. இதிலேருந்து நம்ம வெளியே வராமல் நம்ம நல்ல பேராசிரியர் ஆகவே முடியாது. நம்ம எப்பயுமே நம்ம மனசில் என்ன நினைக்கணும்னா, எனக்கு கொடுத்தாங்களா நான் நல்லா பண்ணணும், அதோட என் வேலை முடிஞ்சது. எனக்கு கொடுக்கலையா, எதனால் கொடுக்கல, ஒன்று எனக்கான தகுதி இல்லையா, நான் வளர்த்துக்கணுமான்னு பார்க்கணும். எப்பயுமே மலர்ந்தால் வாசம் வீசும். நம்ம அதுக்கான இடத்துக்கு தயாராகிட்டோம்னா தானாக நமக்கான சூழ்நிலையும் வாய்ப்பும் வரும். இறைவனும் பிரபஞ்சமும் ஒரு சத்தியத்தை மட்டும் நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் உழைக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கான அங்கீகாரத்தை இறைவன் கொடுத்தே தீருவான். யாராலையும் தடுக்கவே முடியாது. அது மன்றத்தில் எந்த பொறுப்பில் இருக்கிறவங்களா இருந்தாலும் நீங்கள் குறிப்பிட்டு நீங்கள் வளரவே கூடாதுன்னு பிளான் பண்ணியெல்லாம் யாரும் தடுக்கவே முடியாது. நீங்கள் வளர்ந்தே தீரணும்னா அது தானாக நடக்கும். நம்மளோட வேலை நம்ம தரத்தை மட்டும்தான் என்ன பண்ணிக்கிட்டே இருக்கணுங்க, உயர்த்திக்கிட்டே இருக்கணும்.